ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நொங்கு பாயாசம். என்ன தான் இந்த சம்மர் வெயில் வெளுத்து வாங்கினாலும் அப்பப்போ மழை பெய்யுதுங்க. இருந்தாலும் வெயில் தாங்க முடியல. நல்ல ஜில் ஜில்னு நொங்கு பாயாசம் குடிங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பண்ணலாமா? இப்போ 1 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். அதை நல்லா சுண்ட சுண்ட காய்ச்சிக்கலாம். நம்ம பால் காய்ச்ச கிண்டி விட்டுட்டே இருங்க. ஓரத்தெல்லாம் ஆடப்படையும் அதை அப்படியே எடுத்து எடுத்து விட்டுட்டு நம்ம கலந்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா சுண்டிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏலக்காய்த்தூள் ஒரு ஸ்கால் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதை அப்படியே சுண்டிகிட்டே இருக்கட்டும். பால் அப்பப்போ இடையில கிண்டி விட்டே இருங்க. நொங்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஆனால் இந்த சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். கண்டிப்பாக உங்கள் ஊரில் கிடச்சினா வாங்கி சாப்பிடுங்க. என்ன கொஞ்சம் விலை கூட தான் விற்கிது. என்னங்க பண்ணுறது, எல்லா நொங்கு மரத்தையும் அழைச்சிட்டு வராங்க. ஆனால் அந்த நொங்கில் அவ்வளோ பலன் இருக்குது. இப்போ நான் 9 நொங்கு எடுத்திருக்கேன். அதை எல்லாத்தையும் தோல் உரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 நொங்கு மட்டும் ஒரு கிளாஸில் போட்டுக்கோங்க. இப்போ 3 ஸ்பூன் மில்க் மேட் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. இல்லை மிக்சியில் போட்டு கூட நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் நல்லா திக்காக பால் எடுத்துக்கிட்டு இதே மெத்தடில் செய்யலாங்க. தேங்காய் பால் செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ நொங்கு நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ பால் நல்லா திக்காக இருக்கு இல்லையா? இப்போ நொங்கையும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பாலை நல்லா ஆற விடுங்க. நல்லா ஜில்லுன்னு ஆறட்டும். இப்போ இருக்கிற மீதி நொங்கு எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நொங்கு எப்போவுமே இலசா வாங்க. முத்து நொங்கு வாங்கிறாதீங்க, வயிற்று வலிக்க ஆரம்பிச்சிடும். நான் இந்த நொங்கு விட்டுற அண்ணா கூட தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தேங்க. முத்து நொங்கு கொடுத்துறாதீங்க. ஆனால் எனக்கு சூப்பராக நொங்கு கொடுத்துருந்தாங்க. எல்லா நொங்குலையுமே தண்ணி இருந்துச்சுங்க. இப்போ பால் நல்லா ஆயிடுச்சு. நான் ஒரு மிக்ஸிங் பவுலில் ஊற்றிட்டேன். இதோட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச நொங்கையும் போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா ஜில்லுன்னு இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஐஸ் கட்டியும் போட்டுக்கிறேன். இதோட பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம நொங்கு பாயசம் செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல தொண்டைக்கு இதமாகவும் வயிற்றுக்கு நல்லா குழு குழுன்னு இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த சீசனை எல்லாத்துக்கும் நொங்கு பாயசம் வச்சு கொடுங்க, ரொம்பவே பிடிக்குங்க. நல்லா சில்லுன்னு நொங்கு பாயசம் குடிச்சு பாருங்களேன். இதோட டேஸ்ட் அப்படி இருக்குங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பாப்பீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், தேங்க்யூ.